12,75,000 ₹1 தாண்டிட்டா கூட அவங்க வந்து கிட்டத்தட்ட 80,000 ரூபாய் உடனடியாக வரி கட்ட வேண்டியது. ஸோ இது ஒரு மாயை உருவாக்குவதே தவிர உண்மையில பெரும்பான்மை மக்களுக்கு இதுல பிரயோஜனம் கிடையாது. பல லட்சம் கோடியில ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒன்றிய அரசால வசூல் செய்யப்படுது. ஆனா அதை எல்லா மாநிலங்களுக்கும் அவங்க ஷேர் பண்ணி கொடுக்கறதுல தோய்வு இருக்கு. சரியா கொடுக்கறது இல்ல எல்லா மாநிலங்களுக்கும். இதுக்கான ரெமடியா இந்த பட்ஜெட்ல ஏதாவது சொல்லி இருக்கிறாங்களா? நிச்சயமாக சொல்லல. தான் வருத்தத்தோட பார்க்க வேண்டியது இருக்கு. உண்மையிலே எவ்வளவு கொடுக்கணுமோ அது கொடுக்கப்படவில்லை. ஒவ்வொரு தடவையும் போய் ஜிஎஸ்டி கவுன்சில்ல சண்டை போட வேண்டியதுக்கு கோர்ட்டுக்கே போக வேண்டியது. கேரளா, தமிழ்நாடெல்லாம் கோர்ட்ல போய் கேஸ் போட்டு எங்களுக்கு உரிய பங்கை கொடுங்கன்னு கேட்டோம். பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக அரசியல் விமர்சகர் தாமஸ் பிராங்கோ அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல நம்ம இந்த பட்ஜெட்டை பத்தி உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்க இருக்கிறோம். ஏன்னா 2025க்கான பட்ஜெட்டை February 1 தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அதுல 12 லட்சம் வரை வருமான வரி வந்து விலக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? பட்ஜெட்டை பொறுத்தவரையில பல விஷயங்கள் இருக்கு. ரொம்ப பிரபலமாக ஆளும் கட்சியினரால் பேசக்கூடிய ஒரு பொருளாக இந்த வருமான வரி விலக்கு 12 லட்சத்து வரைக்கும் அப்படின்றது பேசப்படுகிறது. இதுல 3 முக்கியமான விஷயங்கள் நாம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஒண்ணு, இது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில எத்தனை பேருக்கு பலன் கிடைக்கும்? அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரம்படி வருமான வரி தாக்கல் செய்யக்கூடியவர்கள் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில வரும் 3.5% தான். அதுல இந்த 12% கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு விலக்கு கொடுக்கறதுனால 1 லட்சம் கோடி நஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லி நிதி அமைச்சர் சொல்றாங்க. அது அந்த புள்ளி விவரம் கேள்விக்கு உள்ளாக்கப்பட வேண்டியது இருக்கு. அப்படியே பார்த்தாலும் சரி, 1% பேருக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 1% பேருக்கு இதனால பிரயோஜனம் கிடைக்கும்னு வச்சுக்கலாம். அவங்களுக்குமே என்ன பிரச்சனை வரும்னு சொன்னா, இன்னைக்கு 12,75,000 ரூபாய் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். இந்த 12,75,000 ₹1 தாண்டிட்டா கூட அவங்க வந்து கிட்டத்தட்ட 80,000 ரூபாய் உடனடியாக வரி கட்ட வேண்டியது. இப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை இன்கிரிமெண்ட் வருது. ஒரு இன்கிரிமெண்ட்னாலேயே கூட அவங்களுடைய அந்த வருமானம் என்பது இந்த 12,75,000 தாண்டிடலாம். அப்போ வட்டி போடும்போது 12 லட்சத்துக்கு வரைக்கும் வட்டி கிடையாதுன்னு சொன்னிருந்தா நியாயமா இருந்திருக்கும். ஆனா அப்போ என்ன சொல்றாங்கன்னா 4 லட்சத்துக்கு மேல இருந்தே வட்டி போடுவோம்னு சொல்றாங்க, வெவ்வேறு விகிதங்கள். ஸோ இது ஒரு மாயை உருவாக்குவதே தவிர உண்மையில பெரும்பான்மை மக்களுக்கு இதுல பிரயோஜனம் கிடையாது. பெரும்பான்மை மக்கள் கொடுக்கிறது மறைமுக வரி, அதுதான் ஜிஎஸ்டி. அதுக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும், ஏழை, நடுத்தர மக்கள், பணக்காரர்கள் எல்லாருமே கொடுக்கறாங்க. கூடுதலாக கொடுக்கிறது ஏழைகளும் நடுத்தர மக்களும் தான்ன்றது அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரமும் சொல்லுது. பெரும்பணக்காரர்கள் பெரிய அளவுக்கு ஜிஎஸ்டி கொடுக்கல. அப்போ சலுகைகள் கொடுக்கறதா இருந்தா பெரும்பான்மையான மக்களுக்கு பலன் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்கணும். அதுக்கு பதிலாக ஒரு சிறு சதவீதம் பேருக்கு கொடுத்துட்டு அதை வச்சு ஒரு என்ன சொல்றது பாவலா காட்டுற மாதிரி காட்டுறாங்க. இன்னும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த அம்மா சொன்னாங்க, நான் வந்து அடுத்த வாரத்துல ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வர போறேன், வருமான வரி சட்டத்துல ஒரு மாற்றங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அது வந்து கேபினெட்டுக்கு போறதா சொல்றாங்க. அதுக்கு பிறகு அடுத்த வாரத்துல பாராளுமன்றத்துக்கு வரலாம். அது வரும்போதுதான் உண்மையிலேயே எதுக்கெல்லாம் விலக்கு இருக்குது. இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய பல்வேறு சேமிப்புக்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த புதிய வருமான வரி திட்டத்துல வந்து எடுத்துட்டாங்க. அதனால வந்து நீங்க உங்களுக்கு நேஷனல் சேவிங்ஸ்
சர்டிபிகேட்ல பைசா போடலாம், எல்ஐசில பைசா போடலாம். அது போடும்போது உங்களுக்கு ஒரு விலக்கு கிடைச்சிட்டு இருந்து அது எல்லாமே எடுத்துடுறாங்க புதியது. அப்ப அது இந்த சட்டம் வெளியில வந்த பிறகுதான் முழுமையான விவரங்கள் வெளியில வரும். அதுக்கு பிறகு இன்னும் கூடுதலாக விவாதிக்க வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு இது கூடுதலாக சொல்லிடுறேன். இந்த நடுத்தர மக்களுக்கு தானே இந்த விலக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நடுத்தர மக்கள்ல இன்னைக்கு வங்கிகள்ல இருக்கக்கூடிய வங்கி ஊழியர்கள், அதிகாரிகள் எல்லா கூட்டமைப்பும் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுக்கறதா பத்திரிகை செய்தி கொடுத்திருக்கிறாங்க. மார்ச் 24, 25. அதுல அவங்க முக்கியமாக வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னன்னு சொன்னா, நீங்க எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில சின்ன சலுகைகள், அதுக்கு கூட தனியா இன்னொரு வட்டி, பர்குசைட் டாக்ஸ்ன்னு ஒரு வட்டி போடுறீங்க, அதை நீங்கள் விலக்க வேண்டும்னு கேட்டிருக்காங்க. அது ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அது இதுவரைக்கும் அமலாக்கப்படவில்லை. அதனால நடுத்தர மக்கள்ல ஒரு சிறு சதவீதம் தான் இதுல பயன்பெற்று இருக்கிறார்கள். பெரும்பான்மை பலன் பெறவில்லை என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும். ஓகே சார். இப்ப ஜிஎஸ்டி பத்தியும் நீங்க மென்ஷன் பண்ணிருந்தீங்க. அதே மாதிரினா பல லட்சம் கோடியில ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒன்றிய அரசால வசூல் செய்யப்படுது. ஆனா அதை எல்லா மாநிலங்களுக்கும் அவங்க ஷேர் பண்ணி கொடுக்கறதுல தோய்வு இருக்கு. சரியா கொடுக்கறது இல்ல எல்லா மாநிலங்களுக்கும். இதுக்கான ரெமடியா இந்த பட்ஜெட்ல ஏதாவது சொல்லி இருக்கிறாங்களா? நிச்சயமாக சொல்லல. அதான் வருத்தத்தோட பார்க்க வேண்டியது இருக்கு. இதே நிதியமைச்சர் 2020 முதல் பட்ஜெட் அவங்களோட தாக்கல் செய்யும் போது அவங்களுக்கு முன்னால் இருந்த நிதியமைச்சர் அருண்ஜேட்லி பேசினதை அப்படியே அவங்களுடைய பட்ஜெட் உரையில சொன்னார். அப்ப அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த ஜிஎஸ்டி அமலான போது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா மாநிலங்களுடைய ஒத்துழைப்போடு இந்த திட்டம் அமலுக்கு வருகிறது. நாங்க ஒரு புதிய வரலாற்றை உருவாக்கி இருக்கிறோம். சுருங்கிய அரசியலுக்கு அப்பாற்பட்டு தேச நலனுக்காக எல்லோரும் ஒன்று கூடுவோம் என்பதை நிரூபித்திருக்கிறோம். ஜிஎஸ்டி கவுன்சிலையும் சரி, பாராளுமன்றத்திலும் சரி, எல்லோரும் ஒருமித்த கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக நிதி பங்கீட்டில் ஒரு பெரிய மாற்றம் வரும். மாநிலங்களும் ஒன்றிய அரசும் இணைந்து செயல்படுவதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் சொன்னதை இதே நிதி அமைச்சர் 2020 பட்ஜெட்ல அப்படியே கோட் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு நடைமுறையில என்ன நடக்குது? உண்மையிலே எவ்வளவு கொடுக்கணுமோ அது கொடுக்கப்படவில்லை. ஒவ்வொரு தடவையும் போய் ஜிஎஸ்டி கவுன்சில்ல சண்டை போட வேண்டியதுக்கு கோர்ட்டுக்கே போக வேண்டியிருக்கு. கேரளா, தமிழ்நாடு எல்லாம் கோர்ட்ல போய் கேஸ் போட்டு எங்களுக்கு உரிய பங்கை கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. இப்ப இந்த இதுலயே பாத்தீங்கன்னு சொன்னா, பட்ஜெட்ல நிதி ஒதுக்கீடுல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த நிதி கமிஷன், பினான்ஸ் கமிஷன் கிராண்ட்னு சொல்லி ஒரு அலாட்மெண்ட் இருக்கு. அந்த அலாட்மெண்ட் இந்த வருஷம் கொடுத்திருக்கிறது 2023-24 எவ்வளவு உண்மையில கொடுக்கப்பட்டதோ அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1,20,000 கோடி ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பட்ஜெட் என்ன சொல்றது? அப்போ பெரும்பான்மை மக்களுக்கு சலுகைகள் இல்லை, மாநிலங்களுக்கு அவங்களுடைய உரிமைகள் கொடுக்கப்படவில்லை. சராசரி ஜிஎஸ்டி 18% இருக்கிறது. பல பொருட்களுக்கு 28% வரை வரி விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நேர்மாறாக எங்க வரி விலக்கு இந்த பட்ஜெட்ல கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா, வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய ஆடம்பர பொருட்கள் சிலவற்றிற்கான வரியை குறைத்திருக்கிறார். அப்ப இவங்க யார் பக்கம் இருக்கிறாங்கன்றது அதுல அந்த பட்ஜெட்ல இருந்தே தெளிவாக இருக்குது. பெரும்பான்மை மக்களுக்கு ஆதரவாக இல்லை. அதே மாதிரி என்னன்னா, இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்துறது தான் எங்களோட முக்கியமான நோக்கம்னு ஒரு ப்ரொபகேண்டா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸுக்கு, மெட்ரோக்கு, ரயில்வேக்குன்னு இப்படி எந்த நிதியுமே ஒதுக்கல. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது அடிப்படை கட்டுமானங்கள் தான் எங்களுடையதுன்னு சொல்லி பிரதமர் செங்கோட்டையில இருந்து உரையாற்றினார். அதுக்கு பிறகு போன தடவை நிதியமைச்சர் பேசும்போது 111 லட்சம் கோடி ரூபாய் இதுக்காக செலவழிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா உண்மையில எவ்வளவு செலவாய் இருக்குதுன்னு பார்க்கும்போது மிக குறைவாக இருக்கிறது. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த அடிப்படை கட்டுமானங்கள் யாருக்காக எதுக்காக கட்டுறீங்கன்றது இருக்கு இல்லையா? அருண்ஜேட்லி இருக்கும் போதே என்ன நிதி அறிக்கையில அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னா, 2 லட்சம் கிலோமீட்டர்
கிராமப்புற சாலைகள் உருவாக்கப்படும். அதனால எல்லா கிராமங்களுக்கும் தொடர்புகள் உருவாகும்னு சொன்னார். இன்னைக்கு வரை நடக்கல. 8 வழிச்சாலை 4 வழிச்சாலை அப்பப்போ அங்கங்கே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல அவங்களுக்கு பணம் கிடைக்குது. அதுக்காக டோலும் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு போட்டாச்சுன்னாக்கி உடனே அதுக்கு நம்ம ஏராளமான டோல் கட்ட வேண்டியது. அதே மாதிரி அடிப்படை கட்டுமானம்னு சொல்லி யாருக்கு நிதி ஒதுக்கி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்கி ஷிப்பிங்க்கு ஒதுக்கி இருக்காங்க, துறைமுகங்களுக்கு. அது யாருக்கு பலன் கொடுக்க போகுது? இந்த நாட்டுல ஏற்கனவே 14 துறைமுகங்கள் அடானியினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. ஸோ அடானிக்கு பிரயோஜனமா இருக்குமே தவிர சாதாரண மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்க போவதில்லை. சாதாரண மக்களுக்கு என்ன அடிப்படை கட்டுமானத்தை வேணும்னு சொன்னா, அப்துல் கலாம் அவர்கள் அப்போ அவரு அதிபராக நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக இருக்கும் போது ஒரு திட்டம் கொண்டு வந்திருந்தார். ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் அம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ். அதாவது நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள் அவ்வளவும் கிராமப்புறங்களுக்கு கொண்டு வரணும். அதுல சாலை வசதி கொடுக்கணும், குடிநீர் வசதி கொடுக்கணும், மின் விளக்குக்கான வசதிகள் கொடுக்கணும், தொலைத்தொடர்புக்கானது, இன்டர்நெட்டுக்கானது, இது எல்லாம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரை நிறைவேறலையே. ஒவ்வொரு பட்ஜெட்லயும் பாரத் நெட்னு சொல்லுறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல பாரத் நெட் மூலமாக நமக்கு கிராமங்கள்ல கனெக்டிவிட்டி கிடைக்கல. ஸோ இந்த அடிப்படை கட்டுமானங்கள்னு அவங்க இன்னைக்கு செய்துட்டு இருக்கிறது அவங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய நெருங்கிய நண்பர்களாக இருக்கக்கூடிய அதானி, அம்பானி, டாடா இந்த மாதிரி ஆட்களுக்கு நிறைய உதவி செய்யறாங்களே தவிர பெரும்பான்மை மக்களுக்கு இதுலயும் பெரிய பாதிப்பு தான் இருக்குதுன்னு தான் கண்கூடா பார்க்கணும். அதே மாதிரி இந்த காப்பீட்டு துறையில அந்நிய முதலீட்டு வரம்ப 74% 100% மாத்திருக்காங்க. ஏற்கனவே அந்த 74%லயே 20% கூட ஃபுல் ஆகல அப்படிங்கிறது தான். இப்ப இந்த அதிகப்படுத்தி இருக்கிறது நிதித்துறையில எந்த மாதிரியான தாக்கத்தை உருவாக்கும் சார்? ஒண்ணு, ஒரு அந்நிய நிறுவனம் அது எந்த தொழிலுக்காக இங்க வந்தாலும் சரி, அது இன்சூரன்ஸுக்கு ரொம்பவே பொருந்தும். அவங்க லாபம் சம்பாதிக்கிறாக வர்றாங்க, சேவை செய்யறதுக்காக வரல. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷனா இருக்கட்டும், பொது இன்சூரன்ஸ், நேஷனல் இன்சூரன்ஸ் இருக்கு, நியூ இந்தியா இன்சூரன்ஸ் இருக்கு, யுனைடெட் இந்தியா இருக்கு, இவங்க எல்லாம் மக்களுக்கு சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்டவர்கள். அந்த நிறுவனங்கள் குறைந்த பிரீமியத்துல கூடுதலான பாதுகாப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி முதல்ல 26% இருந்தது. அது அருண்ஜேட்லி 49% கூட்டினார். இந்த அம்மா வந்த பிறகு 74% கூட்டினாங்க. கூட்டின பிறகும் பெரிய நிறுவனங்கள் பெரிய அளவுக்கு இங்க வரலன்னு சொன்னா அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு தெரியும் இங்க இருக்கக்கூடிய பெரும்பணக்காரர்கள் கொஞ்சம் பேரு, அவங்க எல்லாரும் நமக்கு கிட்ட போட்டாலும் கூட கொஞ்சம் தான் அவங்களுக்கு பிரீமியம் கிடைக்கும். அவங்க கிராமப்புறத்துல போய் இப்ப இன்னைக்கு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு எல்ஐசி ஊழியரை பாத்தீங்கன்னு சொன்னா, ஏஜென்ட் இருக்காங்கல்ல, வீடு வீடா தேடி வர்றாங்க. 10,000 ரூபாய்க்கு ஒரு பாலிசி போடுங்க, 50,000 ரூபாய்க்கு ஒரு பாலிசி போடுங்க, 1 லட்சத்துக்கு ஒரு பாலிசி போடுங்க அப்படின்னு சொல்லி உடனடியாக அந்த பாலிசியில ஒரு இழப்பு வந்துட்டா கூட, ஒரு உயிர் போயிடுச்சுன்னாக்கி உடனடியா அந்த பணம் கிடைக்கிறதுக்கும் உதவி செய்யறாங்க. நம்ம பார்த்திருக்கிறோம் பல பேராபத்துன்னா பேரழிவுகள் நடந்த போது எல்ஐசி தான் முதல்ல அந்த பணத்தை கொடுக்குது. தனியார் இன்சூரன்ஸ் பணத்தை கொடுக்கறது இல்லை. அதை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி உண்டோன்னு சொல்றாங்க. இந்த ஆக்ட் ஆஃப் காட்னு ஒரு அருமையான இது வச்சிருக்கிறாங்க. இது கடவுளின் செயல். அப்போ கடவுளின் செயலால நடந்த ஒரு இதுக்கு நாங்க இழப்பு கொடுக்க முடியாது. இதுதான் தனியார் காப்பீட்டு நிறுவனங்கள். அதனால்தான் இன்னைக்கு இது வரைக்கும் கூடலை. இப்போ இந்த கூடுதலாக இது கொண்டு வரும்போது ஒண்ணு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய IMF-க்கும் வேர்ல்டு பேங்க் போன்ற அமைப்புகளுக்கும் இல்ல நாங்க எங்களுடைய பொருளாதாரத்தை திறந்து விடுகிறோம்னு காட்டுறதுக்காக இந்த மாதிரி செய்யறாங்க. இதனால பெரிய மூலதனம் வரப்போறது இல்லை. வந்தாலும் கூட அது ஒரு குறைந்தபட்ச பெரும் பணக்காரர்களுக்கு மட்டுமே சேவை கொடுக்குமே தவிர பெரும்பான்மை மக்களுக்கு இந்த சேவை கிடைக்காது. இன்னொரு முக்கியமானது என்னன்னா, எல்ஐசிலையோ ஜிஐசிலையோ நம்ம போடக்கூடிய பணத்துல பெரும் பகுதியை இந்த நிறுவனங்கள் இந்த நாட்டினுடைய கட்டுமானத்திற்காக அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்க.
பல லட்சம் கோடி ஒவ்வொரு வருஷமும் கொடுக்குறாங்க. அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு வருமானமும் கிடைக்கும். ஆனால் அரசாங்கம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு பட்ஜெட்லயும் கிட்டத்தட்ட 1/3 பகுதி எல்ஐசியை நம்பி தான் செலவழித்து கொண்டிருக்கிறதுன்னு தான் யதார்த்தமான உண்மை. இதே பிரீமியம் வந்து தனியாருக்கு போனா அவங்க அரசாங்கத்துல மூலதனம் போட மாட்டாங்க. அந்த ஒரு பேர் ஆபத்தும் இருக்கு. இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது கூடுதலான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குமா? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை வேலை வாய்ப்பு. அதுக்காக இவங்க கொடுக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் எல்லாம் தவறான புள்ளி விவரங்கள். அதை பல்வேறு பொருளாதார நிபுணர்கள் பட்டியலிட்டு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீசராக இருந்தவர் 2 நாளைக்கு முன்னால அவருடைய ஒரு உரையாடல்ல தெளிவா சொல்லியிருக்கிறார். இந்த பட்ஜெட்னால புதிதாக வேலை வாய்ப்புகள் எதுவும் உருவாகுவதற்கான வழிகள் தெரியல அப்படின்னு. நான் ஒரே ஒரு கேள்வி நிதியமைச்சர்கிட்ட கேட்க விரும்புறேன். சென்ற ஆண்டு பட்ஜெட்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, 1 கோடி பேருக்கு தனியார் துறையில் நாங்கள் வேலையை உருவாக்குகிறோம். தனியார் கம்பெனி பெரிய கம்பெனிகளுக்கு அவங்களுக்கு சம்பளமா கொடுக்கறதுக்கு நாங்க 15,000 ரூபாய் மாசம் தோறும் ஒரு ஆளுக்கு கொடுத்துருவோம். அவங்க 1 கோடி பேருக்கு வேலை கொடுப்பாங்கன்னு கேட்டேன். ஏன் அதை பற்றி இந்த பட்ஜெட்ல எதுவுமே சொல்லல? அந்த நிதி ஒதுக்கீட்டிலே பாத்தீங்கன்னு சொன்னா 10% கூட இதுவரைக்கும் செலவே ஆகல. அதுக்கு போல திருப்பியும் இந்த விட கூடுதலாக நிதி ஒதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் தனியார் துறை நமக்கு பெரிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி விடும் என்ற நம்பிக்கை பல ஆண்டுகளாக பொய்த்து போயிருக்கிறதை கண்கூடாக பார்த்திருக்கோம். வேலை வாய்ப்புகள் பெருகணும்னு சொன்னா நீங்க பொதுத்துறையை தான் ஊக்குவிக்கணும். பொதுத்துறை வங்கிகளாக இருக்கட்டும், எல்ஐசியாக இருக்கட்டும், பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கட்டும், சேவை கொடுக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டா இருக்கட்டும், ரயில்வேயா இருக்கட்டும், போஸ்ட் ஆபீஸா இருக்கட்டும், அங்கெல்லாம் இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படுகிறது. அந்த இடஒதுக்கீடு அளிக்கிறதுக்காகத்தான் இவங்க தனியாருக்கு இந்த மாதிரி வாய்ப்புகளை உருவாக்குகிறோம்னு சொல்றாங்க. அப்படியும் தனியார் துறை என்பது புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கவில்லை. இந்த நாட்டுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவால், ஒரு பெரிய பாதிப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இப்போ அந்நிய நாடுகள்ல என்ன நடக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த சூழ்நிலையில இந்தியாவில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கவில்லை என்றால் உலகமயமாக்குதலுக்கு ஒரு முடிவு கட்டப்பட்டு விட்டது. முன்னால எல்லாத்தையும் திறந்து விடுவோம்னாங்க, இப்ப எல்லாத்தையும் மூடுறாங்க. அப்போ நம்ம உள்நாட்டுல வேலையை உருவாக்கினா தான் சாத்தியம். பொருளாதார அறிக்கையில சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் கொடுத்திருக்கிற அறிக்கையில அவர் அழகாக சொல்கிறார், உள்நாட்டை நம்பித்தான் நாம வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும், உள்நாட்டு பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துவதற்கு சிந்திங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா நிதியமைச்சர் சிந்திக்கவில்லை என்றுதான் வருத்தத்தோட. சார், இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை ஒதுக்கி எங்க கூட பல தகவல்களை பகிர்ந்துகிட்டதுக்காக ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.